கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. இந்த மாலை நேரத்திலும் இயேசு கிறிஸ்து போதித்த உவமைகளிலே 17வது உவமை, இந்த உவமையை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். லூக்கா நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 41 முதல் 48 வரை இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த உவமைக்கு ஒரு தலைப்பு நாம் கொடுக்கலாம். என்ன தலைப்பு என்றால், நம்பிக்கைக்கு உரிய பணியாளர் உவமை. நம்பிக்கைக்கு உரிய பணியாளர் உவமை. நேற்றைய தினத்திலே ஒரு உவமையை குறித்து தியானித்தோம். அந்த உவமையினுடைய தலைப்பு என்னது? விழிப்பாயிருக்கும் பணியாளர் உவமை, நம்பிக்கைக்கு உரிய பணியாளர் உவமை. கிட்டத்தட்ட 2 உவமையினுடைய மைய கருத்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையை குறித்தே சொல்லப்பட்ட உவமைகள். ஆகவே 2 உவமையுமே கிட்டத்தட்ட ஒரே போல கருத்துடையவைகளாய் காணப்படும். ஆனால் ஆயத்தமாய் இருக்கக்கூடிய பணியாளன் அதே சமயத்தில் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? நம்பிக்கைக்கு உரியவனாய் இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய நாளின் சிந்தனைக்குரிய ஒரு மைய கருத்து. ஒருவேளை நாம இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு விழிப்பாய் இருக்கலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் வந்தாலும் நான் இயேசுவை சந்திக்க தயார், ஆயத்தத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஆயத்தத்தோடு இருக்கலாம். ஆனால் இயேசுவை சந்தித்த பிற்பாடு இயேசு நம்மிடத்தில் கேட்க கேள்விக்கு ஏற்ற பதில் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பணியை அல்லது ஒரு திட்டத்தை இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனை குறித்தும் கடவுள் ஒரு பெரும் திட்டத்தை வைத்துதான் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். அப்ப அவர் வைத்திருந்த திட்டத்தை நாம் சரியாய் செய்து முடித்தால்தான் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நாம் இருப்போம். அதைத்தான் இந்த நாளின் இந்த உவமையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள். ஆகவே விழிப்பாய் இருப்பதோடு மட்டும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு போதும் என்று சொல்லி நாம நிறுத்திவிட முடியாது. ஆயத்தத்தோடு இருப்பது மட்டும் போதும் என்று சொல்லி நாம் நின்றுவிட முடியாது. நம்பிக்கைக்கு உரியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இயேசு இந்த உவமையை ஏன் சொன்னார், யாரிடத்தில் சொன்னார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால், முதலாவது பார்த்த உவமை விழிப்பாய் இருக்கும் பணியாளர் உவமையை கேட்ட சீஷர்களும் பேதுருவும் இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவரே, இந்த உவமையை நீர் யாருக்காக சொன்னீர்? எங்களுக்கு சொன்னீரா, இல்ல எல்லாருக்கும் அதை சொன்னீரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை பேதுரு கேட்கிறார். அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் ஆண்டவர் இந்த உவமையை சொல்வதாக லூக்கா நற்செய்தியாளர் பதிவிடுகிறார். இந்த உவமையை நாம் மற்ற எந்த நற்செய்தி நூல்களிலும் பார்க்க முடியாது. லூக்கா நற்செய்தி நூல் மட்டுமே எழுதப்பட்டிருக்கிற ஒரு உவமை. இந்த உவமையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்றால், முதல் காரியம், 2 காரியத்தை இந்த உவமையில நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த 2 காரியத்திலும் முதல் காரியம் என்னவென்றால், நம்பிக்கைக்கு உரிய பணியாளராய் நாம் மாற வேண்டும். நேற்றைய தினத்திலே தியானித்தோம். ஆண்டவருடைய வருகை குறித்து ஆராய்ச்சி செய்வது பெரிய காரியம் அல்ல, ஆயத்தத்தோடு இருப்பது தான் முக்கியமான காரியம். அப்ப ஆயத்தத்தோடு இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஆயத்தத்தோடு நம்முடைய செயல்பாடு முடிந்து விட்டது என்று சொல்லி எண்ணிவிடக்கூடாது. கடவுளின் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் நாம் மாற வேண்டும். காரணம் என்னன்னா, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து ஒவ்வொரு பணியை இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறார். என்ன பணி? மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லா பக்கமும் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதுதான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவர் மீதும் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை, ஒரு பணி. ஆகவேதான் பவுலடிகளார் சொல்லுகிறார், சுவிசேஷம் அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை, என்மேல் விழுந்த கடமை. அப்ப இந்த கடமையை நாம் சரியாய் செய்திருந்தால் நாம் நம்பிக்கைக்கு உரிய பணியாளராய் மாறிவிடுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உவமையிலே சொல்லுகின்ற
அந்த பணியாளர் என்ன செய்கிறார் பாருங்கள். 42வது வசனம். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன், எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். இந்த உவமையில ஒரு எஜமான் இருக்கிறார், ஒரு மேலாளர் இருக்கிறார், அவருக்கு கீழே பணி செய்கிற பணிவிடைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஒரு எஜமான், ஒரு மேலாளர், மேனேஜர், அவர்களுக்கு கீழே பணிவிடை செய்யக்கூடியவர்கள். இப்ப ஆண்டவர் நம்மை எந்த இடத்துல வைத்து பார்க்கிறார் என்றால், மேனேஜர், மேலாளர் என்கின்ற ஒரு பொறுப்பிலே வைத்து பார்க்கிறார். அந்த பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்பு? இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்புகளுக்கும் உத்தரவாதம் நீங்களும் நானும் தான். அவர்கள் எப்படியாவது இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக முன்கூட்டியே ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த மேலாளர் என்கின்ற அந்த பொறுப்பிலே நாம் விவேகம் உள்ளவர்களாய், ஆண்டவர் நமக்கு தந்த பொறுப்பிலே உண்மை உள்ளவர்களாய் நடப்போம் என்றால் நாம் தான் ஆண்டவருக்கு நம்பிக்கைக்கு உரியவர்கள். ஆனால் அதற்கு மாறாக அந்த உவமையிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்கள். 45வது வசனம். அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் சொல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நேரத்தில் எஜமான் வருவான், வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களுடைய பங்கை அவனுக்கு கொடுப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் வர இன்னும் நாள் சொல்லும், ஆண்டவர் வர இன்னும் நேரம் எடுக்கும் என்று சொல்லி நாம என் மனம் போன போக்கிலே நான் வாழ்கிறேன், இந்த உலகம் ஆண்டவர் எனக்கு அனுபவிப்பதற்காக தந்திருக்கிறார், எல்லாவற்றையும் நான் அனுபவித்து சந்தோஷமா வாழ போறேன், நிம்மதியா வாழ போறேன், இந்த உலகம்தான் எனக்கு நிரந்தர சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் வாழ்வோம் என்றால் நாம் ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு உரிய பணியாளர்கள் அல்ல, பணியாளர்கள் அல்ல. நிரந்தர சந்தோஷம் இந்த உலகம் அல்ல, அது ஆண்டவர் தருகிற பரலோக பாக்கியம். அப்ப அதற்குரிய அந்த பணியிலே நாம் சரியாய் நடக்கின்ற பொழுது கடவுளுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாய் நாம் மாற்றப்படுகிறோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பானவர்களே, இந்த ஊழியக்காரர் எப்படிப்பட்டவனாய், நம்பிக்கைக்கு உரியவன் ஒரு ஊழியக்காரன், ஒரு பணியாளன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்றால், தலைவர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், எஜமான் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் என் எஜமான் நம்பி எனக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார், அதிலே நான் சரியா இருப்பேன் என்பதிலே கவனமா இருப்பவர் தான் ஒரு உண்மையுள்ள நம்பிக்கைக்கு உரிய பணியாளன். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், எஜமான் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் அவர் என்னை நம்பி ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார், ஒரு பணியை தந்திருக்கிறார், அந்த பணியில் நான் சரியா இருப்பேன். அவர் என்னை பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, என்னை கவனித்தாலும் சரி, கவனிக்காவிட்டாலும் சரி, அவர் குறித்த நேரத்தில் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பிலே நான் சரியா இருப்பேன் என்பதிலே கவனமாயிருப்பவர் தான் உண்மையுள்ள நம்பிக்கைக்கு உரிய பணியாளன். அப்ப நாம எப்படி இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். சில நேரங்களிலே உலக பிரகாரமான காரியங்களை இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், ஒரு மேனேஜரோ அல்லது ஒரு கம்பெனி ஓனரோ வருகின்ற பொழுது அவர்கள் முன்பதாக நம்பிக்கைக்கு உரியவர்களாய் பயபக்தியோடு வேலை செய்வது போல சிலர் என்ன செய்வார்கள், பாசாங்கு செய்வார்கள், நடித்து காண்பிப்பார்கள். ஆனால் ஓனர் போன பிற்பாடு அல்லது மேனேஜர் போன பிற்பாடு அவங்களுடைய உண்மை முகம் வெளியே வரும். இப்படிப்பட்ட ஒரு பணியாளர்களாய் நாம் இருப்போம் என்றால் கடவுளுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல. அதைத்தான் ஆண்டவர் இங்கு நமக்கு கற்றுத்தருகிறார். ஆண்டவர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அவர் வருகையை குறித்த ஆராய்ச்சியை விட்டுவிட்டு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பொறுப்பிலே, பணியிலே நாம் சரியாய் நடப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். திருச்சபைக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? புதிதாக ஆண்டவருடைய மந்தையிலே ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டும். அதுதான் திருச்சபைக்கென்று கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ஆனால் இன்றைக்கு திருச்சபை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது யோசித்து பார்ப்போம். இருக்க பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள போராடி கொண்டிருக்கிறோம் இல்லையா? இருக்க பதவியை பாதுகாத்து கொள்ள போராடி கொண்டிருக்கிறோம். புதிதாக திருச்சபையில ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற ஆத்தும பாரம் கொண்ட திருச்சபையின் விசுவாச மக்கள் குறைவு. அப்படிப்பட்ட மக்கள் எப்படி கிறிஸ்துவுக்கு நம்பிக்கைக்கு உரிய பணியாளர்களாய் மாற முடியும்? இப்ப எனக்கன்பானவர்களே, திருச்சபையின் நோக்கத்தை அறிந்தவர்களாய் செயல்படுவோம்.
அதே போல சமுதாயத்திலும் குடும்பத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பிலே, உலக பிரகாரமான வேலையிலே உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். ஒருவேளை நாம ஒரு அதிகாரிக்கு கீழே செயல்படலாம், வேலை பார்க்கலாம். அந்த அதிகாரி நம்மை கண்காணித்தாலும் கண்காணிக்காவிட்டாலும் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பிலே நாம் உண்மையா இருப்போம். அதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவ மகனுக்கு, கிறிஸ்தவ மகளுக்குரிய அடையாளம். அதுதான் நம்பிக்கைக்குரிய மகன், ஆண்டவர் எதிர்பார்க்கிற நம்பிக்கைக்குரிய பணியாளன். அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்கு நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவே கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகையிலே ஆயத்தத்தோடு இருப்பவர்கள் மாத்திரமல்ல, நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாய் இருக்கின்ற போதுதான் அந்த பரலோக பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த உவமையிலிருந்து இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம், சோம்பலும் நம்பிக்கையை அவமாக்குகிறவருமாய் இருக்கின்ற பணியாளன் ஆண்டவருக்கு உகந்தவன் அல்ல. சோம்பலும் நம்பிக்கையை அவமாக்குகிறவருமாய் நீங்களும் நானும் இருத்தல் கூடாது. அதைத்தான் ஆண்டவர் இங்கு கற்றுத்தருகிறார். 45வது வசனத்தில் இருந்து 47வது வசனம் வரை நம்ம வாசிக்கின்ற பொழுது, 47வது வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். எஜமானுடைய சித்தம், எஜமானுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது வேலை செய்கிற பணியாளனுக்கு நன்றாக தெரியும். தெரிந்தும் துணிகரமாக அந்த நோக்கத்தையும் அந்த சித்தத்தையும் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பணியாளனுக்கு அடிகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஒரு புதிதாக ஒரு கம்பெனியில நம்ம வேலைக்கு சேர்கின்ற பொழுதோ, அல்லது புதிதாக ஒரு இடத்திலே நாம் போய் வாழ்கின்ற பொழுதோ, வேலை பார்க்கின்ற பொழுதோ, அங்கு இருக்கின்ற அந்த வழிமுறைகள் அல்லது அந்த நெறிமுறைகளை ஒரு சில நாட்களிலே நாம் என்ன செய்வோம்? கற்றுக்கொள்வோம். இன்னென்ன விதிமுறைகள் இந்தந்த வேலையில இந்தந்த நேரத்தில் நாம சரியாய் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம சில நாட்களுக்குள்ளாக கற்றுக்கொள்வோம். அல்லது நமக்கு மேலதிகாரியாக நியமிக்கப்பட்டவரை குறித்து ஒரு மாசத்திலேயோ அல்லது ஒரு வாரத்திலேயோ அவர்களுடைய குணங்கள் என்ன, என்ன செய்தா அவங்க நம்மை பாராட்டுவார்கள், என்ன செய்தா அவங்க நம்மை கோபப்படுவார்கள், நம் மீது கோபப்படுவார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். தெரிந்தும் அவர்களை கோபப்படுத்துகிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால் திரும்ப அந்த இடத்துல நாம என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. திரும்ப அந்த கம்பெனியில நம்ம வேலை செய்ய முடியாது. ஏன்னா கம்பெனியினுடைய விதிமுறை நமக்கு நன்றாக தெரியும். தெரிந்தே தவறு செய்கின்ற பொழுது அந்த கம்பெனி நம்மை வெளியே துரத்தி விடுகிறதாய் மாறிவிடுகிறது. அதே போலதான் ஆண்டவரும் தெரிந்தே நாம் தவறு செய்யும் பொழுது, தெரிந்தே நாம் நம்முடைய பணியின் நோக்கத்தை மறந்து செயல்படுகின்ற பொழுது, எஜமானனுடைய சித்தத்தை அறிந்தவனாய் இருந்தும் ஆயத்தமல்லாமல் நாம் இருக்கின்ற பொழுது, பணி செய்கின்ற பொழுது ஆண்டவரும் நம்மை மறந்து விடுவார். ஆண்டவரும் நம்மை புறம் தள்ளுவார் இரண்டாவது வருகையிலே. அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். இன்னும் அந்த ஊழியக்காரன் செய்யக்கூடியதை பாருங்க. 45வது வசனத்திலே, அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடித்து புசித்து குடித்து திருப்தியா அவனுடைய சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கிறான். அததான் நான் சொன்னேன், சோம்பலா இருப்பது. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு காலங்கள் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. இந்த உலகத்துல நம்முடைய வாழ்நாட்கள் எவ்வளவு, நம்முடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு யாருக்குமே தெரியாது. கொடுத்திருக்கிற காலங்களை சரியாய் நாம் பயன்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். சோம்பலாய் நாம் இருப்போம் என்றால் இந்த ஊழியக்காரனை போல மற்றவர்கள் செய்வது போலவே நான் செய்வேன். ஏன்னா ஆண்டவர் வர நாள் செல்லும், கிறிஸ்து வர நாள் செல்லும். ஆகவே நான் இஷ்டப்படியே வாழ்வேன், இந்த உலக ஆசா பாசங்களை எல்லாம் அனுபவிக்க போகிறேன் என்று நீங்களும் நானும் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு ஏற்றவர்களாய் மாறிவிடுவோம். நாம் ஆண்டவருக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாய் இருக்க முடியாது. சோம்பலுள்ள ஊழியக்காரனாய் அவருடைய நம்பிக்கையை அவமாக்குகிறவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். ஆகவே எனக்கன்பானவர்களே, இந்த உவமை நமக்கு என்ன தெளிவாக கற்றுத்தருகிறது? இந்த இரண்டாவது காரியத்துல உலக பிரகாரமான சில பணியாட்களை நம்ம பார்க்கின்ற பொழுது தலைவருக்கு பயந்து பணி செய்வார்கள், எஜமானுக்கு பயந்து பணி செய்வார்கள். எஜமான் இருக்கின்ற பொழுது, எஜமான் இருக்கின்றார், நல்ல வேலை செய்கிறவன் அப்படின்னு சொல்லி பெயர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயந்து பணி செய்வார்கள். ஆனா நம்பிக்கைக்கு உரிய பணியாளன் என்ன செய்வான் தெரியுமா? எஜமான் இருந்தாலும் எஜமான் இல்லாவிட்டாலும் எஜமான் என்னை நம்பி இந்த பொறுப்பை தந்திருக்கிறாரு, என் மீது அன்பு செலுத்தி என் மீது ஒரு மரியாதை கொடுத்து எனக்கு இந்த பணியை தந்திருக்கிறாரு,
நான் அந்த பணியிலே உண்மை உள்ளவனாய் இருப்பேன். காரணம், இது எஜமானனுடைய பணி. அவர் என்னை நம்பி தந்திருக்கிறார். அப்ப அது என்னுடைய பணி, என்னுடைய வேலை. என்னுடைய வேலையிலே நான் சரியாய் இருப்பேன். அவருக்கு பயந்து வேலை செய்வதை காட்டிலும் அவர் மீது அன்பு கொண்டு மரியாதையின் நிமித்தமாக வேலை செய்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது. அதை தான் இந்த உவமையில கடவுள் நமக்கு கற்றுத் தருகிறார். இரண்டாவது காரியமாக, சோம்பலும் நம்பிக்கை அவமாக்குகிற மனிதனுமாய் இருத்தல் கூடாது என்றால், பயந்து வேலை செய்வதை காட்டிலும் கடவுளுக்கு அன்பாய், கடவுளுக்கு மரியாதை கொடுத்து, ஆண்டவர் நம்மை நம்பி தந்திருக்கிற இந்த உலக பொறுப்புகளிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்பதுதான் சோம்பல் இல்லாத ஒரு பணியாளனுக்கு ஒரு அடையாளம், நம்பிக்கைக்கு உரிய பணியாளனுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, 2 காரியங்களை நாம கற்றுக்கொண்டோம். நம்பிக்கைக்கு உரிய பணியாளர்களாய் வாழ வேண்டும். சோம்பல் இல்லாதவர்களாய், கடவுளின் நம்பிக்கையை அவமாக்குகிறவர்களாய் நாம் வாழ கூடாது என்பதை இந்த உவமையிலிருந்து கடவுள் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆகவே கிறிஸ்துவனுடைய 2வது வருகையிலே நீங்களும் நானும் கிறிஸ்துவை எதிர்கொண்டு நிற்க வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படி என்னை மாற்றும் என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.